அனைவருக்கும் வணக்கம். பண்ணாரியம்மன் ஆஸ்ட்ரோ தளத்தின் வாயிலாக உங்களை தொடர்பு கொள்வதில் மகிழ்ச்சி. கன்னிராசி கன்னி லக்ன நண்பர்களுக்கு ஜூலை மாதம் எப்படி இருக்குங்கிறத இந்த பதிவில் பார்க்கலாங்க. கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் சனி பகவான் 6வது ஸ்தானத்தில் வக்ரகதி அடைகிறதுனால நிறைய நன்மைகள் இருக்குங்க. உடல் ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படுங்க. நோய் தொந்தரவுகள்னால அவதிப்பட்டு இருந்தவங்க கூட சரியான மருத்துவம் எடுத்துக்கிட்டு நோய் கொஞ்சம் கொஞ்சமாக குணமாகறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. ஒரு சிலருக்கு முழுமையாக கூட குணமாகலாங்க. அதற்கடுத்ததாக கடன் சுமைங்க. கடுமையான கடன் சுமையினால் நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருந்திருப்பீங்க. அவங்களுக்கெல்லாம் கூட இது ஒரு நல்ல விடிவு காலமாக அமையுங்க. கடன் சுமையெல்லாம் வெகுவாக குறையுங்க. கடனை அடைக்கிற அளவுக்கு உங்களுக்கு வருமானமும் தக்கவாறு உங்களுக்கு வருங்க. தொழில் செய்கிற வியாபாரம் செய்கிற இடத்துல எல்லாம் உங்களுக்கு எதிர்ப்புகள் இருந்திருக்கலாங்க. அதே போல தாங்க உத்தியோகத்துக்கு போகிற இடத்துலையும் நிறைய எதிர்ப்புகளையும் பிரச்சனைகளையும் சமாளிச்சுக்கிட்டு இருந்திருப்பீங்க. அந்த பிரச்சனைகளும் எதிர்ப்புகளும் தானாகவே விழக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படுங்க. சொந்த பந்தங்கள் நண்பர்களிடத்துல ஏதாவது மனக்கசப்புகள் இருந்து இவ்வளோ நாள் பேசாது இருந்தவங்க கூட உங்கள்கிட்ட வந்து பேசக்கூடிய சூழ்நிலைகள்லாம் இந்த காலகட்டங்களில் ஏற்படுங்க. வீட்டுக்குள்ளேயும் உங்களுக்கு அனுசரணையான சூழ்நிலை இருக்குங்க. உங்களுக்கு நல்ல முறையில் சப்போர்ட் பண்ணுவாங்க. கோர்ட்டில் கேஸ் ஏதாவது நடந்துச்சுனாலும் இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு சாதகமான சூழ்நிலைகள் ஏற்படுங்க. கேஸும் விரைவாக நடக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குங்க. கன்னிராசிக்கு ராசிநாதனான புதன் பகவான் 11வது ஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறாருங்க. ராசியாதிபதி லாபஸ்தானத்தில் இருக்கிறது ஏதோ ஒரு வகையில் லாபத்தை ஏற்படுத்துங்க. அவர் ராசியாதிபதி மட்டும் இல்லைங்க, தொழில் ஸ்தானாதிபதியும் கூட. அதாவது 10வது ஸ்தானத்துக்கும் அதிபதி புதன் தாங்க. 10வது ஸ்தானாதிபதியும் ராசியாதிபதியும் 11வது ஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறது ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு லாபத்தை ஏற்படுத்துங்க. தொழிலில் நீங்கள் செய்கிற முயற்சிகளில் எல்லாத்துலேயுமே உங்களுக்கு லாப மேன்மை கண்டிப்பாக கிடைக்குங்க. மிகப்பெரிய அளவுக்கு லாபம் இல்லைன்னா கூட ஓரளவுக்காவது லாபம் வருங்க. கண்டிப்பாக நஷ்டம் ஏற்படாதுங்க. அது மட்டும் இல்லாத 2வது ஸ்தானமான தனஸ்தானத்துக்கும் தர்மஸ்தானமான 9வது ஸ்தானத்துக்கும் அதிபதியான சுக்கிர பகவானும் 11வது ஸ்தானத்திலேயே சஞ்சரிக்கிறது நல்ல முறையில் லாபத்தை ஏற்படுத்துங்க. பொருளாதார வரவையும் அது சீராக்குங்க. விரயஸ்தானாதிபதியான சூரியனால சிறு சிறு செலவுகள் ஏற்பட்டாலும் வரவுகளுக்கு எந்த பஞ்சமும் இருக்காதுங்க. இந்த மாசத்துல குழந்தை பாக்கியம் எதிர்பார்க்குறவங்களுக்கு இந்த மாசத்துல நல்ல செய்திகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. குழந்தைக்காக ட்ரீட்மெண்ட் எடுக்கிறவங்களுக்கும் இந்த காலகட்டங்கள் ரொம்ப உகந்ததாக இருக்குதுங்க. நல்ல பாசிட்டிவான ரிசல்ட் வரலாங்க. அதற்கான கிரக அமைப்புகள்லாம் நல்லாவே இருக்குங்க. குடும்ப தலைவிகளை பொறுத்த வரைக்கும் மாதம் முற்பகுதியை விட பிற்பகுதி ரொம்ப சிறப்பாகவே இருக்குங்க. எந்த காரியத்தை செஞ்சாலும் அதுக்கான பலன் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்குங்க. வண்டி வாகன யோகங்கள்லாம் இந்த மாதத்தில் சிறப்பாக இருக்குங்க. மாதம் முற்பகுதியில் வண்டி வாகனங்கள் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்க. அதே போல தாங்க நிலம் வாங்குறதுக்கும் வீடு வாங்குறதுக்கும் புதுசாக வீடு கட்டலாங்க. பழைய வீட்டை புதுப்பிக்கலாம். இதுக்கெல்லாமே மாத முற்பகுதி ரொம்பவே சிறப்பாக இருக்குங்க. மாத பிற்பகுதியில் சொத்துக்கள் சேர்க்கறதுக்கு ஒரு சில தடைகளை சந்திக்க வேண்டியிருக்குங்க. அதனால் அதிக முயற்சிகள் பேரில் தாங்க சொத்துக்கள் வாங்க முடியும். சகோதர சகோதரி வழிகளில் நல்ல அனுகூலமான பலன்கள் இருக்குங்க. அது மூத்த சகோதர சகோதரிகளாக இருந்தாலும் இளைய சகோதர சகோதரிகளாக இருந்தாலும் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே நல்லா இருக்குங்க. புதிய முயற்சிகள்லாம் கண்டிப்பாக இந்த மாதத்தில் பண்ணலாங்க. அதெல்லாம் வெற்றிகரமாக முடியறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. எந்த காரியத்தை எடுத்தாலும் விடாமுயற்சியுடன் அதை முடிக்கக்கூடிய திறமை ஆற்றல் இதெல்லாமே இந்த மாதத்தில் உங்களுக்கு இருக்குங்க. புதுசாக வேலை தேடுறவங்களுக்கு இந்த மாதத்தில் கண்டிப்பாக வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. ஆல்ரெடி உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கும் நல்ல லாபகரமான சூழ்நிலை இருக்குங்க. மாணவர்களை பொறுத்த வரைக்கும் பள்ளி மாணவர்கள் மாத பிற்பகுதியில் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. படிப்பில் அதிக கவனத்தோடு செயல்படுவாங்க. மாத முற்பகுதியில் கொஞ்சம் விளையாட்டுத்தனமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. கல்லூரிக்கு போகிற மாணவர்களுக்கு மாத முற்பகுதி ரொம்ப நல்லா இருக்குங்க. மாத பிற்பகுதியில் வண்டி வாகனங்களில் செல்லும் போது கொஞ்சம் கவனத்தோடு இருக்கணுங்க. படிப்பில் அதிக கவனத்தை செலுத்தணுங்க. பாடத்தை புரிஞ்சுக்கிறதுல சின்ன சிக்கல்களை சந்திக்கிறதுக்கு நேரிடலாங்க. மாதம் பிற்பகுதியில் ஆபரண சேர்க்கையெல்லாம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. அது நல்ல முறையில் உங்களுக்கு பயன் தருங்க. திருமண முயற்சிகளை பொறுத்த வரைக்கும் நம்ம எதிர்பார்க்குற ஸ்பீடில் எதுவும் நடந்துடாதுங்க. அது அதோட ஓன் டைம் எடுத்துக்குங்க. அதனால் கொஞ்சம் பொறுமையாக வெயிட் பண்ணணும். அதிகமாக முயற்சியும் போடணுங்க. இந்த மாதத்தில் கன்னிராசி கன்னி லக்ன நண்பர்களுக்கு பூர்வீகத்தின் மூலமாக ஏதாவது நல்ல பலன்களோ இல்லை வருமானமோ ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. இவ்வளோ நாள் சொத்துக்கள் பிரிக்காமல் இழுபறியாக இருந்தால் கூட இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு சேர வேண்டிய பங்குகள் உங்களுக்கு கிடைக்கலாங்க. ஒரு சிலர் விற்கணும்னு நினச்சிட்டு இருந்தீங்கனாலும் இந்த சமயத்தில் விற்று உங்களுக்கு தேவையான பணம் உங்கள் கைக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்குங்க. பூர்வீகம் சார்ந்து ஏதோ ஒரு நன்மைகளை இந்த மாதத்தில் நீங்கள் பெறலாங்க.
தந்தையாரோடவும் தாயாரோடவும் சின்ன மன வருத்தங்கள் தோன்றி மறையறக்கான வாய்ப்புகள் கூட இருக்குங்க. அவங்களோட ஆரோக்கியத்திலையும் கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க. கவர்மெண்ட் சார்ந்த தொழில் செய்கிறவங்களுக்கு மாத பிற்பகுதியில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணுங்க. இல்லைன்னா கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸ்னால ஏதாவது தொந்தரவுகளை சந்திக்க வேண்டியது வரலாங்க. வேற்றுமொழி மனிதர்களால நல்ல ஆதாயம் இருக்குங்க. வேற்றுமொழி மனிதர்கள் மூலமாக பொருளாதார வரவோ புதிய ஆர்டர்களோ கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. வெளி மாநிலத்தில் வெளிநாட்டில் வியாபாரம் செய்கிறவங்களுக்கு நல்ல லாபங்களை கண்டிப்பாக எதிர்பார்க்கலாங்க. அதாவது எக்ஸ்போர்ட் பிஸ்னஸோ இல்லை இம்போர்ட் பிஸ்னஸோ பண்ணுறவங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்குங்க. 7ல் ராகு பகவான் இருக்கிறதுனால எதிர்பாலினத்தவர்கள்ட்ட மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க. மற்றபடி இந்த ஜூலை மாதத்தில் மற்ற கிரக அமைப்பு எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்குங்க. நல்ல அனுகூலமான பலன்களை இந்த மாதத்தில் எதிர்பார்க்கலாங்க. மீண்டும் நல்லதொரு பதிவில் சந்திக்கலாங்க. நன்றி.